ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி முதல் ஞாயிறு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார். அப்படி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக திகழ்வதுதான் ஆவணி மாதம். சிம்ம ராசி என்பது சூரிய பகவானுக்குரிய ராசி என்பதால் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவானுக்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது. அப்படி சூரிய பகவானுக்குரிய மாதமாக திகழக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் விசேஷமான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் சூரிய பகவானின் அருளை பரிபூரணமாக பெற முடியும். சூரிய பகவானின் அருளை பெறுபவர்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். அப்படிப்பட்ட ஆவணி ஞாயிறு வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். நாளை ஆவணி மாதத்தின் முதல் நாளும் கூட, முதல் ஞாயிறும் கூட. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறது. சூரிய பகவான் வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவராக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக அதிகாரமிக்க இடங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் சூரிய பகவானின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும். அப்படி சூரிய பகவானின் அருளை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்வார்கள். அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் 1, 3, 5 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கிழக்கு பார்த்தவாறு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்ற வேண்டும். எந்த நேரத்தில் சூரிய உதயம் ஆகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் கையில் ஒரு கைப்பிடியளவு கோதுமையை எடுத்துக்கொண்டு சூரிய பகவானை பார்த்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை சொல்ல வேண்டும். இவ்வாறு கூறி முடித்த பிறகு கோதுமையை வீட்டில் எடுத்து வந்து அதை சமைத்து சாப்பிட்டு விட வேண்டும். அன்றைய தினம் காலையிலோ அல்லது மாலையிலோ தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் ஆதித்யாய நமக எனும் மந்திரத்தை 308 அல்லது 108 முறை கூறி உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்க சூரிய பகவானின் அருளால் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அன்றைய தினம் காலையில் ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்துவிட்டு விரதம் இருப்பது என்பது சிறப்பு. மேலும் அன்றைய தினம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இப்படி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வழிபாடு செய்யலாம். முடியாதவர்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமையாவது சூரிய பகவானை வழிபாடு செய்ய அவர்களுடைய வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.